எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மனுபுத்திரனே, நாட்கள் நீடிக்கும், தரிசனம் எல்லாம் அவமாகும் என்று இஸ்ரவேல் தேசத்திலே வழங்கும் பழமொழி என்ன? 23. ஆகையால் நீ அவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், அவர்கள் இனி இஸ்ரவேலிலே இந்த பழமொழியை சொல்லி வராதபடிக்கு நான் அதை ஒழிய பண்ணுவேன். நாட்களும் எல்லா தரிசனத்தின் பொருளும் சமீபித்து வந்தன என்று அவர்களோடே சொல்லு. ஒரு பழமொழியே உண்டாயிடுச்சு இஸ்ரவேல்ல. என்ன பழமொழினா, நாட்கள் நீடிக்கும், தரிசனமெல்லாம் அவமாகும். அதாவது என்னன்னா, இந்த எசேக்கியேல் மாதிரி ஆளுங்க தரிசனம் கண்டு சொல்றாங்க, தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. ஆனா அது இன்னும் நடக்கல. அது இழுத்துக்கிட்டே போகும். அப்புறம் கடைசியில் அது நடக்காது. நாட்கள் நீடிக்கும், தரிசனமெல்லாம் அவமாகும். அந்த மாதிரி ஒரு பழமொழி உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். அதை பரப்பணும். பலர் வாய் சொல்லி பல தடவை பலர் சொல்லி அப்படியே பரவி பஞ்ச் டைலாக் மாதிரி. இந்த காலத்தில் சொல்கிறதா பஞ்ச் டைலாக். அதை பலர் பல தடவை சொல்லி பலர் தடவை கேட்டு தான் அது பழமொழியாக மாறுது, அல்லது ஒரு பிரபலமான ஒரு மொழியாக மாறுது. அப்போ என்ன சொல்லிட்டாங்க இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள்லாம்? அடப்போயா, தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க எசேக்கியேல் மாதிரி ஆளுங்க, வெளிப்பாடுன்றாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? எவ்வளோ நாள் ஆகி போச்சியா, போயா. அதனால அப்புறம் கடைசியில் அது நடக்காது. அவ்வளோதான், தரிசனம் அவமாகும். ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்றாரு, அந்த பழமொழியையே நான் ஒழிய பண்ணுவேன்றார். நாட்களும் எல்லா தரிசனத்தின் பொருளும் சமீபித்து வந்தன என்று அவர்களோட சொல்லு. இந்த பழமொழியை சொல்லி வராதபடிக்கு நான் அதை ஒழிய பண்ணுவேன். பழமொழியை ஒழிய பண்ணுவேன். நல்ல பழமொழிகள் நிறைய இருக்கு. அதே நேரத்தில் வேதத்துக்கு முரணான பழமொழிகளும் இருக்கு. இப்போ அந்த காலத்து போன தலைமுறை, அதுக்கு முதன தலைமுறை பழமொழிய நம்பி கெட்டவங்க உண்டு. நான் ஒரு சகோதரியை சந்திச்சேன். நல்ல சகோதரி, வைராக்கியமானவங்க. அவங்க ஒரு பாரம்பரியத்தை விட்டுட்டு, விக்கிரக ஆராதனையை விட்டுட்டு சத்தியத்துக்காக நின்னவங்க. எல்லாரையும் எதிர்த்து, உறவினர்களை எல்லாம் எதிர்த்து நின்னவங்க. ஊழியம் அதற்கு ரொம்ப வைராக்கியமா நேரத்தை, பணத்தெல்லாம் கொடுத்தவங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு தடவை என்கிட்ட சொன்னாங்க, நான் வம்பு சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டையை விட மாட்டேன். நான் கேட்டேன், பைபிளில் அது இருக்கான்னு கேட்டேன். பைபிளில் இல்லை, பழமொழி. அதுதான் என்னுடைய பாலிசி. நான் வம்பு சண்டைக்கு போக மாட்டேன், ஆனால் வந்த சண்டையை விட மாட்டேன். அவங்க போட்டிருக்க சண்டை ரொம்ப நல்லவங்க தான், ஆனால் சண்டை தான் அவங்க வாழ்க்கையே கெடுத்தது. அவங்க சண்டை போட்டு, உறவினர்களிடத்தில் சண்டை போட்டு, தெரிஞ்சவங்க கிட்ட சண்டை போட்டு, பணம் தர வேண்டியவங்க கிட்ட சண்டை போட்டு, அவங்க சமாதானம் கெட்டு, அந்த குடும்பத்தின் சமாதானம் கெட்டு, பிள்ளைகள் மேல அது ஒரு பிரதிபலிப்பா பிள்ளைகளும் சண்டை போடுறவங்களா மாறி, அதை விட பெரிய சண்டைக்காரியா ஒரு பிள்ளை மாறி, அந்த குடும்பமே ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. பழமொழி பஞ்ச் டைலாக், இந்த காலத்தில் பஞ்ச் டைலாக்னு சொல்லலாம், அல்லது அதுக்கு என்ன பேர் வேணா வைக்கலாம். அதுக்கு மூட்டோன்னு சொல்லலாம், ஸ்லோகன்னு சொல்லலாம், கோட்டுன்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். அது வசனத்துக்கு ஒத்ததா இருக்கணும். நான் ஒன்று நினைச்சி ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒன்று, டொனால்டு ட்ரம்ப்பு போன தேர்தலில் அவர் மறுபடியும் ஜெயிப்பார்னு ஒரு சிலர் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க.
டொனால்டு ட்ரம்ப் மறுபடி ஜெயிப்பார். ஆனா டொனால்டு ட்ரம்ப் ஜெயிக்கல, பைடன் ஜெயிச்சிட்டார். அப்போ இந்த தீர்க்க தரிசனம் சொன்ன சிலரை ஒரு சிலர் கழுவி ஊத்துனாங்க. என்னையா தீர்க்க தரிசனம், மறுபடியும் டொனால்டு ட்ரம்ப் ஜெயிப்பார், நீங்க என்னையா தீர்க்க தரிசனம், என்னையா வெளிப்பாடு அப்படின்னு. ஏன்னா ஒரு நல்ல ரொம்ப சரியா தீர்க்க தரிசனம் சொல்றவங்களும் அதை சொன்னாங்க, ஆனா நடக்கல. இதுதான் வாய்ப்புன்னு தீர்க்க தரிசனத்தை ஏற்று விசுவாசிக்காதவங்க அல்லது அந்த சொன்னவங்களை விரும்பாதவங்கலாம் போட்டு அவங்கள ரொம்ப போட்டு விமர்சித்து அவர்களை ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைக்கு தள்ளினாங்க. ஆனா இப்போ மறுபடியும் டொனால்டு ட்ரம்ப் ஜெயிச்ச உடனே எனக்கு அவங்க சொன்ன தீர்க்க தரிசனம் தான் ஞாபகம் வந்துச்சு. டொனால்டு ட்ரம்ப் மறுபடியும் ஜெயிப்பார்னு சொன்னாங்க, ஆனா உடனே அவர் ஜெயிக்கல, 5 வருஷம் கழிச்சு ஜெயிச்சார். உடனே அவருக்கு தோல்வி தான் வந்துச்சு, 5 வருஷம் கழிச்சு வெற்றி வந்துருச்சு. ஒருவேளை அதுதானோ, அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னது சரிதானோ, அது உடனே நடக்காட்டாலும் 5 வருஷம் 4 வருஷம், அமெரிக்காவில் 4 வருஷம் கழிச்சு நடந்துருச்சோ என்று எனக்கு எண்ணங்கள் வந்தது. நான் இதை உறுதியாக, அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள், கர்த்தர் தான் அவர்களுக்கு சொன்னார் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியல. இது என்னுடைய ஒரு எண்ணங்கள். ஆகவே கர்த்தரிடத்திலிருந்து ஒன்று வந்திருந்தால் அது நிச்சயமா அது அவமாய் போகாது, அது வீணாய் போகாது. அது நிச்சயமா அந்த தரிசனத்தின் எல்லா தரிசனத்தின் பொருளும் சமீபித்து வந்தன அப்படின்னு. எல்லாம் சீக்கிரமா நடக்கும், எல்லாமே சீக்கிரமா நடக்கும் என்று அதற்கு பதில் சொல்கிறார் ஆண்டவர். ஆகையினால நாமும் கூட ஒரு நாட்களை குறித்து, ஆண்டவர் எதையுமே மெல்லதான் செய்வாரு, பல வருஷம் ஆகும், ஆண்டவர் மெல்லதான் செய்வார்னு ஆண்டவருடைய நேரத்தை குறித்து ஒரு மெத்தனமான ஒரு போக்கு இருந்தாலும் அதுவும் நமக்கு நல்லது அல்ல. இந்த பஞ்ச் டைலாக்கையோ, இந்த ஸ்லோகனையோ, இந்த கோட்டையோ, இந்த பழமொழியையோ, அதை அல்லது ஒரு பெரிய மனிதர்களுடைய, சாதனையாளர்களுடைய அவர்களுடைய ஒரு கருத்தையோ கண்ணை மூடிக்கொண்டு பிடித்து கொள்வதும் நல்லது அல்ல. அது வேதத்துக்கு ஒத்ததான்னு பார்க்கணும், ஆவியானவர் அதை ஆமோதிக்கிறாரான்னு பார்க்கணும். அதுவே நமக்கு நல்லது. ஆமென்.